சோல்ஜர்ஸ் விஷயம் தெரியுமா அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே பாத்தீங்கன்னா லீக் ஆயிருச்சு. சாரி கடங்கரா நீயுமாடா? ஒரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா எல்லாம் எக்ஸ் பண்ண போட்டு பிறந்துகிட்டு இருக்காங்க. ப்ரொஃபசர் எக்ஸ் ஒரு இவன் இஷ்டத்தை எழுதிட்டு இருக்கானுங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? அதே மாதிரி இந்த வீடியோ பார்த்தா அவேர்னஸ் வீடியோ. அந்த அவேர்னஸ்லாம் என்ன அப்படின்றத அந்த வீடியோ பார்க்கலாம். யாரும் லைக் பண்ணீங்க, யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. ஓராட்ட வீடியோ போயிடலாம். நான் கந்தசாமி. இந்த ஷோ சூப்பர் ஹீரோ கந்தசாமி. இன்ஸ்டாகிராம் பக்கம் போனீங்க அப்படின்னா எல்லாரும் வந்து எக்ஸ்பென்ன போட்டு பிறந்துகிட்டு இருக்கீங்க. ஏன் பிறகுறானுங்க, என்ன பிரச்சனைன்னு பார்த்தா டூம்ஸ்டேக்கு வந்து ஒரு லீக் வந்திருக்கு. அந்த லீக் வந்து பரவலாக வந்து நம்பப்படுது. ஓகேவா? உதாரணம் சொல்லணும்னா இந்த ஸ்பைடர்மேன் நோவே ஹோமுக்கு முன்னாடி டோபியும் ஆண்ட்ரும் வராங்க அப்படின்ட்டு ஒரு லீக் ஒன்று வந்து எல்லாம் உண்மை நம்பி அதுக்குன்னு மீன் போட்டு இது பண்ணிருந்தாங்க தெரியுமா? அந்த மாதிரி ஒரு நம்ப அப்படிதாங்க நடக்க போகுது. என்னையா ஓவரா பேசுறான தவிர பாம்ப வெளியே விட மாட்டேங்கிறானையா. ட்ரெய்லர்ல காமிச்சா மாதிரி எல்லாம் வந்து ஒரு விஷயத்த வந்து நம்பிக்கிட்டு இருக்காங்க. அந்த லீக் என்ன ஆகும்னா படத்தோட ஸ்டார்டிங்ல இன்கர்ஷன் ஏற்படுது. அந்த இன்கர்ஷன் வந்து மாறுபட்ட 2 உலகங்களை வந்து ஒன்றா மோத போகுது. அந்த மோத தடுக்கணும் அப்படின்னா மோத போகிற உலகத்தை வந்து அழிக்கும். கிடைத்தானே? அது நம்ம உலகத்தை விட்டுட்டு இன்னொரு உலகத்தை அழிக்கணும். அந்த மாதிரி மோத உலகம் வரும்பொழுது அதை அழிக்கிறதுக்கு வந்து எக்ஸ்மென் தயாராகிறாங்க. பட் அந்த உலகத்தில் இவங்கள மாதிரி சூப்பர் ஹீரோஸ் யாருமே இல்லை. அங்கே இருக்கிறது ஒரே ஒருத்தன் மட்டும்தான். அந்த ஒருத்தன் தான் ஸ்பைடர்மேன். அதுவும் சாதா ஸ்பைடர்மேன்ல நம்ம டோபி மேகரோட ஸ்பைடர்மேன். அவனை செத்தங்கடா, அவன் உங்ககிட்ட மாட்டலடா, நீங்க தாண்டா அவங்கிட்ட மாட்டிருக்கீங்க. நம்ம டோபி மேகரோட உலகம் இருக்கு இல்லையா, அந்த உலகம் தான் வந்து இங்கே வந்து அட்டாக் பண்ண வருது அப்படின்ட்டு வந்து ஒரு ரூமர் வந்துச்சு. வீக்கில் அந்த ரூமரான்னு தெரில. ஓகேவா? இந்த செய்தி கேட்டதுக்கு அப்புறம் அவன் வந்து இன்ஸ்டாகிராமில் போட்டு டே டோபியோட ஆள் தெரியுமாடா, என்ன தெரியுமாடா அப்படின்ட்டு எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. ஏஐ வச்சு ஒர்க் பண்ணுறாங்க, காமிக் அடிக்கிறாங்க, ஒரு பேப்பரில் வழிஞ்சு இது பண்ணுறாங்க, எடிட்டை போடுறாங்க. பயங்கரமாக வந்து டோபி மேகருக்கு வந்து கண்டிஷன் காமிச்சிட்டு இருக்காங்க. இன்னும் என்ன பண்ணா நானே ஒரு டோபி மேகர் கண்டி தான். அதான்டா முதல்ல, அப்புறம் தான்டா இதெல்லாம். பட் எனக்கு எக்ஸ்மேன் அப்போ தான் பார்த்துருக்கேன். எனக்கு எக்ஸ்மேனே பிடிக்கும். இப்போ எக்ஸ்மேனாக எனக்கு டோபியாக கேட்டிங்கன்னா எனக்கு டோபி தான் என் மனசு வந்து ஃபஸ்ட்டு ரெஃபரன்ஸ் காட்டும். பட் யோசிச்சு பார்த்தா டோபியால் வந்து இந்த எக்ஸ்மேன் டீம் அழிக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா அது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் தான். ஏன்னா ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்க அப்படின்னா பயங்கர பவர்ஃபுல்லான எக்ஸ்மேனில். உதாரணத்துக்கு நம்ம ப்ரொஃபசர் எக்ஸ் வந்து மைண்ட் கண்ட்ரோல் பண்ணி அழிக்க முடியும். பட் ப்ரொஃபசர் எக்ஸும் அதே மாதிரி மேகட் நினச்சா ஒரு ட்ரெயினுக்குள்ளே டோபியை போட்டு அப்படியே இருந்தது கூல் ட்ரிங்க் டின்னு நசிக்கிற முடியும். பட் 2 பேருமே பார்த்தீங்கன்னா வயசாகி போய் இந்த எக்ஸ்பேன்ஷன் உட்காந்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் எதுக்குப்பா அப்படின்ட்டு அவங்க 2 பேரும் விட்டோம் அப்படின்னா கூட துடிப்பாக்குறவங்க யாருன்னா சைக்ளாப்ஸ், மற்ற ஆட்கள்லாம் உள்வென் வேற இருக்க போறாருன்னு சொல்றாங்க. எனக்கு தெரியல. உயிரே போனாலும் சரி 2 பேர் தான். உள்வென் பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து ஹீலிங் ஃபேக்டர் இருக்கு. அவள் அழிக்க முடியாது, ரொம்ப கஷ்டம். பட் எங்கேயாவது தூக்கி சொருவி ஏதாவது பண்ணிடலாம் வச்சுங்களேன். சைக்ளாப்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கண்ணில் இருந்து ஒரு பவர்ஃபுல்லான பீமை விட முடியும். அது வந்து ஸ்பைடர்மேன் அழிக்க முடியும். பட் ஸ்பைடர்மேனுக்கு ஸ்பைடி சென்ஸ் இருக்கு. அதை வச்சு அவர் ஈஸியாக வந்து தப்பி பெற முடியும். இது மட்டும் இல்லாமல் இங்கே நோ கில்லிங் பாலிசியும் இல்லை. தலையை வந்து ஈஸியாக வெப்பு விட்டு சைக்ளாப்ஸ் தலையை முறுக்கி போட்டுருவோம். அப்படி சேகர்னு ஒருத்தன் அவனையே போட்டான். பட் அதை தாண்டி பார்த்தீங்கன்னா ஒமேகா லெவலுக்கு பவர்ஃபுல்லான ஆளுங்க இருக்காங்க. டோபி யூனிவர்ஸ் டோபி மட்டும் இல்லை, பவர்ஃபுல்லான ஆட்களும் இருக்கிறாங்க. இந்த பவர்ஃபுல்லான ஆட்கள் வர்றதுக்கும் இந்த இன்வெஷன் நடக்கிறதுக்கும் 2மே ஒரே காரணம் தான். சரியா சொன்னா ஒரு வேர்ல்டு இன்வெஷனுக்கு ஆகிறதுக்கு என்ன காரணம்ட்டு எம்சியூல சொல்லப்படுது அப்படின்னா முக்கியமான காரணம் ஒரு யூனிவர்ஸ்குள்ள இருக்கிறவங்க வந்து அதே யூனிவர்ஸ்குள்ள தான் சர்வே பண்ணிக்கணும், அதே யூனிவர்ஸ்குள்ள தான் இருக்கணும், அதுக்குள்ளே தான் நடந்துக்கணும். அதுக்குள்ளே இருக்கிற கேலக்சிஸு, அதுக்குள்ளே இருக்கிற பிளானட்ஸு, அதுக்குள்ளே தான் அவங்க வந்து ட்ராவல் பண்ணிக்கணும். பட் மல்டிவர்ஸ் எல்லையை தாண்டி வேற ஒரு யூனிவர்ஸுக்கு போயிட்டு ஏதாவது ஒன்றை மாற்றுறாங்க, டைம்லைனை சேஞ்ச் பண்ணுறாங்க, நடக்க வேண்டிய ஒரு ஈவெண்ட்டை மாற்றிடுறாங்க, மல்டிவர்ஸ் வந்து அந்நிய பொருளாக பண்ணுறாங்க அப்படின்னா அது மாதிரி ஆயிரும். டோபி யூனிவர்ஸ் வரத்துக்கு வேணும் நான் சொல்லுவா நோவே ஹோம் தான். நோவே ஹோமில் ஸ்பைடர்மேனுடைய வில்லன்ஸ், அதாவது டோபியோட வில்லன்ஸான நம்ம டாக்டர் ஆக்டோவியஸ், கிரீன் காப்ளின், இவங்கெல்லாம் வந்திருப்பாங்க இல்லையா. இவங்களாம் டெக்லாம் செத்து போயிருக்கணும். இவங்களாம் க்யூர் ஆகிடக்கூடாது. கரெக்டானே? ஆமாம். ஆனால் அவங்க இங்கே ட்ராவல் பண்ணி வந்து எம்சியூக்குள்ளே வந்து ஆட்மேவை கொண்டுட்டாங்க. இந்த ஸ்பைடர்மேனோட பவரால் என்ன பண்ணிட்டாங்க, ஒவ்வொருத்தரும் க்யூர் ஆகி கிளம்பிட்டாங்க. இது மட்டும் இல்லாமல் நம்ம டாக்டாக் பார்த்தீங்கன்னா நம்ம அயன்மேனுடைய ஆர்கிரேட்டரை வந்து ஆட்டையை போட்டு போயிட்டாரு. சின்னசாமி. ஸோ இதுவே ஒரு இன்க்ரேஷனுக்கு ஒரு ட்ரிகர் பாயிண்ட் தான் நம்ம டோபியோட யூனிவர்ஸ் இப்படி ஆகிறதுக்கு.
கருதுனே. ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா சாண்ட்மேன் பயங்கர பவர்ஃபுல். சாண்ட்மேனுக்கு பவரே இங்கே இருக்கலாம். சாண்ட்மேன் பவர் பொலிஷன் காமிச்சாங்க. ஓகேவா, ஒருவேளை ஒரு தினம் பவர் கட்சி வந்திருக்கலாம். நம்ம டாக்டர் ஆர்டிவஸ் பவர் போகவே இல்லை, அவரு வரலாம். நம்ம கிரீன் காப்ளினோட டெக் எல்லாமே அவர்கிட்ட தான் இருக்குது. அவரோட குணம் தான் மாதிரி இருக்குது. ஓகேவா, ஆனால் டெக்லாம் அவர்கிட்ட தான் இருக்குது. அதை வச்சு அட்டாக் பண்ண வரலாம். இவங்களாம் வந்து ஒரு ஸ்பைடர்மேனுக்கு தொடர்ந்து அட்டாக் பண்ணலாம். ஓகேவா, ஏன்னா ஸ்பைடர்மேனை பிடிக்காம ஆளுங்க இருப்பாங்க. ஆனால் உலகமே அழிதுன்னும் போது பொண்ணை கை கொத்துன்னு ஆகணும். ஸோ ஸ்பைடர்மேனே கை கொடுக்கலாம், இது பண்ணலாம். பட் என்ன இருந்தாலும் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் டூம் செட்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு சிட்டி வந்து அழிஞ்சாமல் காமிச்சிருப்பாங்க இல்லையா, அது வந்து டோபியோட யூனிவர்ஸ் தான் அப்படின்றாங்க. ஸோ இதனால தான் வந்து டோபிக்கு வந்து எல்லாம் இது ஃபயர் பண்ணிட்டு இருக்காங்க. பார்க்க சந்தோஷமாக தான் இருக்குது. எல்லாம் வந்து டாமால தான் பெரிய பேசிகிட்டு இருக்காங்க இந்த பிராண்டியோட வரைக்கும். டோபி பெரிய பேசும்போது சந்தோஷமாக தான் இருக்குது. அப்போ இவங்க அட்வைஸ் சொல்லிடுறேன் கேளுங்க. இந்த வீடியோ மெயின் காரணம் அதுதான். என்ன அப்படின்னா அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே வந்து கண்டிப்பாக சில பேருக்கு பிடிக்காதுன்றதை விட ஆவரேஜாக போகும். ஏன் சொல்கிறேன்னு கேளுங்க. கடந்த சில மார்வல்ஸாக பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து ஃபேன்ஸாக இருப்பாங்க, பயங்கர வெளியாக இருப்பாங்க, ஹைப்போடு இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து படம் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை, எதிர்பார்ப்பு இல்லை, நான் என்னமோ எதிர்பார்த்தேன் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. ஏன் இந்த பிராண்ட் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஃபஸ்ட்டு தான் இருந்துச்சு. ஓகேவா, எனக்கு வழியில் இதான் பழப்பணம் ஆயிடுச்சு, இதை பற்றி தெரிஞ்சு தான் ஆகணும். கரெக்டாக இல்லையா? பட் நார்மல் ஆடியன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களும் இதுதான் சொல்கிறாங்க, நான் எதிர்பார்த்து வந்தேன். இன்னும் பேசிய முடியல பத்தலன்னு பத்தல் நான் கிஷான் ஊற்றி கொள்றேன் நல்லா பத்தம். நான் என்ன கேட்டிங்கன்னா, என் ஃப்ரெண்டு சொன்னார், நான் வந்து எந்த ட்ரெய்லரும் பார்க்கல, இதை பற்றி எந்த வீடியோவும் பார்க்கல, நான் வந்து போனேன் ஃபஸ்ட் ட்ரெய்லர் பார்த்தேன், அப்படியே படத்துக்கு போனேன், படம் எனக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னு சொல்லியிருந்தார். இங்கே அதுதான் ஒவ்வொரு படத்துக்கும் நடக்குது. என்ன பண்ணுறாங்க, நியூ ராக் ஸ்டார் தமிழ் இந்த மாதிரி வந்து கேட்டு என்ன பண்ணுறாங்க, சின்னதாக ஒரு காற்றுல துணி அசைஞ்சாலே இவர் வந்துட்டார் அவர் வந்துட்டாரு கதை போட்டுறாங்க. ஓ, இந்த ஊரில் 4 பேர் 4 விதமாக பேசுவாங்களே, அது இவங்க தானே. இந்த பிராண்ட் நியூ டேவை பார்த்தீங்க அப்படின்னா டேர்டெவில் அவங்க காட்டுறேன்னு சொல்லவே இல்லை. டேர்டெவில் வரதா நானே சொல்லியிருப்பேன் வச்சிங்களேன். டேர்டெவில் வராருன்ட்டு ஒரு ரூமர் வந்து கிளம்பி போயிட்டு அந்த இடத்துல காலியா இருந்த ரவுண்டெல்லாம் போட்டு வரான்னு சொல்லி டேர்டெவில் வரலன்னா காண்டாயிட்டாங்க பல பேர். ஓகேவா, அப்புறம் ஹல்க்கு வந்து பயங்கரமான சீன் இருக்கும் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஹல்க் 2 சீன் காமிச்சா பல பேர் கடுப்பாய் போயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி வந்து டூம்ஸ்டே என்ன சொல்கிறேன் அப்படின்னா சோஷியல் மீடியா இருக்க வரைக்கும் லீக்கு பார்த்து தான் இல்லைன்னு சொல்ல. பட் வந்து லீக்கை ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணி இவர் வர அப்படின்ட்டு அதை உட்காந்து தினமும் 10 நிமிஷம் பார்த்து கேட்டுருந்தீங்க அப்படின்னா ஓகேவா, அது என்ன ஆகும், ஓவர் ஹைப் ஆகிடும். நீங்கள் வந்து ரொம்ப பார்ப்பீங்க. ஓகேவா, தம்பி உன்னைய பார்த்தா 200 வருஷம் வாழ்ற மாதிரி தெரியுது, இவன் கூட சேராத. நான் சொல்கிறேன் கேளுங்க, சூப்பர் படத்தில் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி கதை தான். ஓகே, ஒரு வில்லன் இருக்கான், ஹீரோ இருக்கான், தினக்கு கஷ்டம் சித்து போயிடுவான், திரும்பிடுவான், அவ்வளோதான். ஓகேவா, முன்னேதான் போல சண்டை போல சாடிப்பாங்க. இப்போ பார்த்தா வெறும் வாயில பேசி திட்டுறாங்க பல பேரை. கடைசியில் மாறு ஃபுல்லாக கிளைமேக்ஸாக இருக்குது, வாயில பேசி திட்டுறாங்க வில்லனை. ஓகேவா, ஸோ இதுனா வந்து பல பேருக்கு வந்து பார்த்ததே திரும்பி பார்க்குற மாதிரி இதுவாக இருக்குது. 2 மணி நேரம் படத்தில் அவங்களால இவ்வளோதான் காட்ட முடியும். இப்போ படம் 2 நாள் 3 நாள் கதை நடக்குது. ஓகேவா, ஸோ அதனால் வந்து உங்களுக்கு இவ்வளோ தான் கதை காட்ட முடியும். ஸோ அதை நீங்கள் வந்து எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அது மாதிரி இருக்குமோ இந்த மாதிரி இருக்கும் ஹெல்ப் பண்ணிங்கன்னா அது வந்து நிறைய பேர் இருக்காது. என்னடா உள்ள ஒண்ணுமே இல்ல, நான் தான் இல்லைன்னு தானே சொன்னேன். இப்போ கண்டென்ட் பாருங்கள் தப்பு இல்லை, பட் லீக்குன்னு யாராவது போட்டாங்கன்னா அது பக்கம் போகாதீங்க மோஸ்ட்லி. ஓகே, நான் மோஸ்ட்லி போட மாட்டேன் இந்த வீடியோ. லீக்கில் அந்த வீடியோ போடுறது மெயின் காரணம் என்ன அப்படின்னா இந்த அவேர்னஸ் சொல்கிறதுக்காக சொல்லலாம். வேணா இது மாதிரி நடக்காதுன்னா வேணா சில பேர் கண்ணன் போடுவாங்க, இன்க்ரேஷன் பார்க்க என்ன காரணம், டேலரில் காமிச்சு என்ன காரணம், டீடைல் பேசுவாங்க. அது ஓகே. வாரம் வந்து அது லீக் ஆயிடுச்சு இது லீக் ஆயிடுச்சுன்னு உட்காந்து பார்த்துருந்தீங்க அப்படின்னா நீங்கள் படத்தில் பார்க்கும்போது எதுவுமே இருக்காது. இன்சைடர் சில பேர் இருப்பாங்க, அவங்களுக்கு வேலை வெடி கிடையாது, இப்படிதான் லீக் பண்ணிருப்பானு. ஓகேவா, அதை உட்காந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா படம் பார்க்க இன்ட்ரெஸ்டாக இருக்காது. டேட்டா போட்டு எங்களை பார்த்துட்டு இருக்கீங்களா, யாரா நீங்களா? கேமாவது பரவாயில்ல, கேம் லீக் ஆனால் கூட உட்காந்து ஜாலியாக இருக்கும் கிட்டத்தட்ட. ஏன்னா நீங்கள் வந்து பெரும் பார்க்கல, விளையாடுறீங்க, புரியுது இல்லையா? அதை பார்க்க ஜாலியாக இருக்குன்னு வச்சிங்களேன். என்ன ஜாலியா இருக்கு, பட் இது அப்படி இல்லை. ஸோ அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு லீக் சரியாக இருந்துச்சுன்னா அதை அவாய்ட் பண்ணுங்கள், அதை வந்து கன்சியூம் பண்ணாதீங்க. அப்புறம் டூம்ஸ்டே வந்து உங்களுக்கு பார்க்க பிடிக்காம போயிடலாம். நிறைய பேருக்கு எங்கேயும் இல்லை அப்படின்றாங்க தெரியுமா, எல்லாத்தையும் கேட்டு போயிட்டாங்க. அப்புறம் போய் வந்து என்ன 2 நாள் தான் இருக்கும், 3 நாள் தான் இருக்கும், ஒன்றுமே இருக்காது. ஸோ அதனால் வந்து முடிஞ்ச லீக்கை அவாய்ட் பண்ணிங்க. எங்கேயாவது ஒழுக்கிருச்சின்னு வைங்க, அந்த ஒழுகுறதுக்கெல்லாம் கேட்காதீங்க. ஓகேவா, டேரெக்டாக வாட்ச் படம் பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க, அவ்வளோதான் சொல்கிறது. இது வந்து யாரையும் தாக்கணும், ஒருத்தர் இது பண்ணாலும் சொல்லலை. நான் வந்து டூம்ஸ்டே வந்து என்ஜாய் பண்ணுங்கன்றாங்க மட்டும் தான் சொன்னேன். நான் நோய் ஹோமுக்கு எந்த ஒரு லீக்குமே பார்க்கல, எதுவுமே நான் பார்க்கல. ஓகேவா, எந்த ஒரு அதை பற்றி எந்த ஒரு வீடியோ கேட்கல, எதுவுமே பண்ணல. ஏன் நியூ ஆக்ஷனும் நான் பார்க்கல, அப்படியே போனேன், பிளைண்டாக போனேன். இதுதான் டோபி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. டோபி இருக்காரா தெரியல, கலவடைய டோபி இருந்தோம்னு கலை வேண்டிக்கிட்டு அப்படியே போனேன்.
என் ஃப்ரெண்டு விஎஃப்எக்ஸ் செய்கிறான், அவன் சும்மா சொன்னான், மச்சான் டோபி இருக்கிறனால வயசாயிடுச்சுடா அவருக்கு அப்படின்னா. ஓகேவா, நிஜமா தான் சென்னையில் க்ரீன் ஸ்க்ரீன் ரிமூவ் பண்ண கொடுத்தாங்க. ஓகேவா, அதெல்லாம் என் ஃப்ரெண்டு ஒர்க் பண்ணான், அவன் தான் சொன்னான் இன்னும் 2000 சொன்னான். ஓகேவா, அப்போ நான் வந்து இல்லை அது பொய்யா தான் இருக்கும், கேட்கக்கூடாது, எந்த லீக்கும் இல்லை, எதுவும் கேட்கக்கூடாது அப்படின்ட்டு அந்த படத்தை அப்படியே போயிட்டு பார்த்தேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நான் படம் பார்த்து முடிச்சது இருந்ததுக்கப்புறம் கூட நிச்சயம் உண்மைதானா, நிஜமாக டோபி வந்துட்டாரா அப்படியா அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு அந்த படம் பார்க்கும்போது. அந்த மாதிரி சர்ப்ரைசிங்காக வச்சுக்கோங்க. படத்தில் வந்து ஏகப்பட்ட கேமியோஸ் இருக்க போது, ஏகப்பட்ட பேர் வரதான் போகிறாங்க. முன்னாடியே உட்காந்து கதையாக கேட்டு போயாதீங்க. ஒரு எத்தனை மாதம் இருக்குது? இன்னும் 3 மாசம் இருக்கு டிசம்பருக்கு. இன்னும் 3 மாதம் தான் இருக்குது. ஓகேவா, அந்த 3 மாதம் மட்டும் பல்ல கடிச்சிட்டு எதையும் கேட்காம அப்படியே டேலண்ட் வச்சு இல்லை, அது போதும். அதுக்கு மேலே டேலண்ட் அதையும் பார்க்காதீங்க. ஓகேவா, நீங்கள் என்ன பார்க்கணும் அப்படின்னா இந்த டேலண்ட்ஸ் பார்க்காம இதுக்கு முன்னாடி வந்த படங்கள் இருக்குது, எத்தனை படம் பார்க்கணும்னு கணக்கு இருக்குது. நான் அதுக்கு தனியாக வீடியோ போடுறேன். அந்த படங்கள்லாம் பார்த்துட்டு படத்துக்கு போனீங்கன்னா இவன் இந்த படம் தான் அந்த படம் படம் பார்க்கவும் உங்களுக்கு புரியும். ஓகேவா, அந்த மாதிரி படங்களை உட்காந்து இப்போ ரீவாட்ச் பண்ண பாருங்க. எம்சி மட்டும் இல்லை, எம்சி முன்னாடி இந்த படங்கள்லாம் இருக்குது, ஃபாக்ஸ் யூனிவர்ஸ், அப்புறம் சோனி எடுத்து வச்ச படங்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் உட்காந்து மொத்தமாக ரீவாட்ச் பண்ணுங்க. இந்த 3 மாதம் முடியும் போது படம் பார்க்கும்போது கரெக்டாக இருக்கும். ஓகேவா, டூம்ஸ்டே கதை எதுவும் கேட்காம டேரக்டாக படத்தை போய் பாருங்க. ஓகே, இது அடுத்து என்னுடைய படம் ஸ்டார்ட் பண்ணுங்க. நானும் இதே மாதிரியான இன்னொரு சுவாரஸ்யமாக சந்திக்கிறேன். பாய்.